வணக்கம் நண்பர்களே. மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பிஏ சிஸ்டம் வந்து முழுக்க வந்து நாங்களே வந்து போட்டிருக்கிறோம். லைட்டிங் டு ஆடியோ வரைக்குமே முழுக்க நாங்கள் தான் போட்டிருக்கோம். எங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய ஃபெஸ்டிவல் இது. இதில் ஆல்ரெடி லைட்டிங் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டமும் முழுக்க நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இதை உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் வந்து நைட்டு லைட்டிங் எப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கிறோம், அடுத்தால ஆடியோ எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு அது ரியலாக ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கும்போது அதோடய ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிறு முயற்சி தான், எங்களுடைய சிறு முயற்சி. அதாவது இது என்ன சொல்கிறது, இது பெரிய டிஜே ஃபங்க்ஷன் நிறைய பண்ணுறவங்களாம் பெரிய மைக் செட்காரங்களாம் இருக்கிறாங்க. பட் எங்களால் சிறு முயற்சி, எங்களுக்குன்னு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டு அதை பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஆடியோக்குள்ளே இருந்து ஒரு பிஏ சிஸ்டம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. அதில் என்ன அப்படின்னா எங்களுடைய சொந்த ப்ராடக்ட் போட்டு எங்களுடைய சொந்த ஆம்ப் பண்ணணும் அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 6 மணி வரை ஃபுல் டே, நேற்று பகல்லேருந்து ஃபுல் டே வந்து நம்ம முழுக்க ஆடியோ சிஸ்டம்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறனால ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் இருக்குது. ஸோ இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகலான்னு 1 ஹவர் ஆயிரும். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதான் நண்பர்களே, நேற்று நைட்டு ஃபுல் நைட் வேலை பார்த்தீங்கன்னா தொண்டை ஒரு மாதிரி கெட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடிங்கில் லைட்டிங் மேலே, அப்புறம் மேலே ஸ்டார் லைட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டிருக்கிறோம். இதில் நம்ம ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமைஞ்சிச்சு. ஏன்னா ஆடியோ வந்து எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு ஃபுல் வால்யூம் வச்சு நம்ம போட்டு காமிச்சிருந்தோம். எல்லாருமே நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை கிஃப்டாகவும் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். அதோட வீடியோவும் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதாவது அந்த கிஃப்ட் கொடுத்தது நல்லாயிருக்குன்னு சொல்லி நமக்கு அந்த இதுவும் அப்டேட் பண்ணுறேன். ஒரு பிஏ சிஸ்டம், அதாவது ஒரு ஹோம் ஆடியோ வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு பிஏ சிஸ்டம் அப்படிங்கிறது, அதாவது ப்ரொஃபஷ்னல் ஆடியோ அப்படிங்கிறது நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவில். இது ஆல்ரெடி நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சர்ச்சு ஃபங்க்ஷன், எங்களுடைய சர்ச்சு தான், நாங்கள் ரெகுலராக போயிட்டுருக்க சர்ச்சு தான். இது வந்து ஒரு மதத்துக்காக இந்த வீடியோ போடவில்லை. இது வந்து என்னுடைய ப்ராடக்ட், அதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்ம வந்து ஒரு பிஏ சிஸ்டம் கொண்டு வந்து அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நான் வந்து பிஏ ஆம்ப் வந்து வெளியில் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன். இப்போதைக்கு சேலுக்காக இல்லை, எங்களுடைய சொந்த யூஸ்க்காக மட்டுமே வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஆம்பிளிஃபயர். இந்த ஸ்பீக்கர்ஸில் எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சியில் தான் வந்து நம்ம டிசைன் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். இது முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம மைக் செட்டு பாக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி அதை கேட்டு பழகிட்டனால எனக்கு அந்த கிளாரிட்டிக்காக என்னுடைய பாக்ஸ் டிசைனே மாறும். ஸோ மார்க்கெட்டில் நம்ம மைக் செட் பாக்ஸ் நிறையவே கிடைக்கும், அது ரெகுலராக பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் நம்மளது வந்து கொஞ்சம் முற்றிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புலவே நம்ம வந்து இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். எங்களுடைய சர்ச் இது தான். சர்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னியம்பாளையத்தில் தான் இருக்குது, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னியம்பாளையம். நம்மளால் முயற்சி பண்ணுறேன், அதாவது அடுத்தடுத்த நம்ம யோசிக்கிறோம். கிடைக்கிற கேப், அதாவது நம்ம டெய்லி ஒர்க்கு நைட்டு 1 மணி 12 மணி வரை நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது போக கிடைக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எங்களுக்குன்னு வருஷத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நாள்னால் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். அதில் நம்ம பிஏ சிஸ்டம் போடுறதுனால அது மிகவும் நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நல்ல ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா நான் எங்களுடைய ஆடியோ சிஸ்டம் போட்டு நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு பாக்ஸ் நம்ம பார்க்கலாம். 212 பாக்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்குறேன். இல்லை போர்ட் கொடுத்து 2 வந்து ஏரோல்ஸ் கொடுத்துருக்குறோம். எப்படி நம்ம சப்பு பாக்ஸ் பஞ்ச் பாக்ஸ் அடிப்போமோ அதே மெத்தடில் தான் இந்த 212 பாக்ஸு நம்ம கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 3 8 இன்ச்சு ஒன்லி வாய்ஸ்க்காக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன்.
இது 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸை வந்து பேஸாக பூஸ்டப் பண்ணுறக்காக 2 வந்து 10 இன்ச்சு ஊஃபர் போட்டிருக்கிறேன். ஃபுல் ரேஞ்சு கிடையாது. 8 இன்ச்சும் இருக்கட்டும் 10 இன்ச்சாக இருக்கட்டும் எல்லாமே மிட் ரேஞ்ச் ஊஃபராக நான் போட்டிருக்கிறேன். 2வது கீழே வந்து 2 ஃபுல் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 3 ஏரோல்ஸ் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பேக் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டு வந்து நம்மளே அடிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்ஸ் இங்கே இருக்குது. லைட்டாக மூச்சு வாங்குது, ஏன்னா நைட்டு வேலை செஞ்சுருக்கறனால பகல்லையும் தூங்க முடியல. இது வந்து அடுத்த இதில் அங்கே ஒரு ஜோடி இருக்குது, அதேமாரி இங்கே ஒரு ஜோடி பாக்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். அடுத்ததாக நம்ம 12 இன்ச்சு அதாவது ஃபோட்டோல் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. இதையுமே முற்றிலும் நம்ம டிசைனுக்கு ஏற்றாப்புலவே நம்ம பண்ணியிருக்கிறோம். கீழே உள்ள பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏர் ஹோல்ஸ் சென்டர் இருக்குது இல்லையா, இது வந்து எனக்கு பேஸ் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த பாக்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணேன். அதாவது டெப்த் அதிகமாக வச்சு ஒன்லி பேஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். நல்ல டெப்த் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து ஒன்லி பேஸ் பர்பஸ்க்காக மட்டும் இந்த பாக்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணேன். இதுக்கு மேலே உள்ள பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வாய்ஸ்க்காக மட்டும்தான். நல்ல மிட்டு ட்ரிபிள் ஏறணுங்கிறதுக்காக அதில் ஃப்ரெண்டில் நான் வந்து ஏர் ஹோல்ஸ் கொடுக்காம சைடு கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு எனக்கு அது பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு 2 பாக்ஸுமே. என்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து நம்மளுடைய பாக்ஸ் தான். இது வந்து இதில் வந்து 2 ஜோடி வந்து நம்மகிட்ட இருக்குது. அதாவது கீழே பெரிய பாக்ஸில் ஒரு ஜோடியும் மேலே ஒரு ஜோடியும் நம்ம வந்து 2 ஜோடி வச்சுருக்குறோம். இதோட இன்னொரு ஜோடி அந்த இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இன்னொரு ஜோடி வந்து போட்டிருக்கோம். இதில் மேலே ஒரு 2 பாக்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம அகுஜாவில் 2 பாக்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம சர்ச்சோட பாக்ஸு. அதாவது சும்மா இருந்தது, அது ஏன் சும்மா இருக்குது, அதுக்கு ஒரு வேலை கொடுப்போமே அப்படிங்கிறதுக்காக வந்து 2 பாக்ஸ் வந்து போட்டிருக்குறோம். இதில் வேறு வந்து தம்பி வந்துட்டார், கலாய்க்கிற தம்பி வந்துட்டார். இவர் தான் வந்து கேமரா ஆப்ரேட்டரு. இன்றைக்கி வந்து அவர் தூக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு, கண்ணு ரெடியூஸாக உட்காந்துட்டு அதான் லைட் ஆகும் அவருக்கு. ஏன்னா பாவம் அவரும் கிடந்து என் கூட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த ஓடுறாரு, அவர் கேமராமேன் மூஞ்சை காட்டக்கூடாது. ஸோ சப்பு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக நம்மளோட இது கிடையாதுங்க, இது சர்ச்சோட தான். சப்பு வந்து நம்ம ஆம்பில் ட்ரைவ் பண்ணுறதுக்காக வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம ஆம்ப் வந்து அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆடியோ சப்வூஃபரை வந்து ட்ரைவ் பண்ணுமா அப்படிங்கிற ட்ரை பண்ணுறதுக்காக வந்து இந்த 2 சப்புமே வந்து நம்ம சர்ச்சோட சப்பு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இல்லை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆரம்பிச்சிட்டோம் அலப்புற ஸ்டார்டிங் அப்படின்ன மாரி ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. அதாவது என்ன அப்படின்னா, தலைவர் வந்து தூக்க கிறக்கத்தில் உட்காந்துட்டார். வீடியோ எடுக்கலாம் வா, எனக்கு நீ கேமரா பிடின்னா நான் வீடியோ எடுக்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டார். இப்போ எடுப்பார், இருந்தாங்க பிடிங்க நான் வரேன், அவனை பிடிக்க வச்சு. ஓகே நண்பர்களே, அங்கேயே உட்காந்துருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இவனை பிடிக்க வச்சுட்டேன் கேமரா வராதவனை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுமோ இந்த ப்ரொஃபஷனல் ஆடியோவில் நம்ம பண்ணியிருக்கிறோம். அடுத்த நைட்டு வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதோட லைட்டிங்லாம் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணியிருந்தோம். அது கயிறு போட்டு கட்டாமல் வச்சிருக்கீங்க, கீழே வந்து வச்சுன்னா உடனே தான் அங்கே நிறுத்தி வைப்பேன். என்னத்துக்கு அப்படியே கேட்ச் பிடிச்சிக்கிறோம். சரியா? அதில் வந்து 2 சப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சோட சப்பை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஆம்ப் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னொரு 2 குட்டி ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், அதையும் எங்கே காணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2மே மானிட்டருக்காக ஒன்று நம்ம என்ன சொல்கிறது, இது என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டை போட்டு அடிச்சு வச்சுருக்கோம். அகுஜா ஸ்டாண்டு. என்ன ஸ்டாண்டு இது? ஸோ வாங்க, இதில் அவங்க கூட இப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன ஒன்றுமே தெரியலை, இருட்டில் பார்த்தா ஒன்றும் தெரியாது. இதுவா ஓகே, நான் போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் வயரிங்லாம் பார்த்தீங்கன்னா கசகசன்னு கிடக்கும். எல்லாமே ஸ்பீக்கர் இல்லை, நீட்டாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா கசகசன்னு இது நீட்டு உனக்கு. ஆமாம், ஒரு அப்போ வேஸ்ட்டு போட்டு ஒட்ட வேண்டியதான் கீழே மண்ணில். இதுதான் நண்பர்களே, ஆம்பை பார்க்கலாம் வாங்க. நம்ம எங்கள் வீட்டில் உள்ள குட்டி அவர் அடுத்த ஒரு என்னது டெக்னீஷியன், அடுத்து மொரட்டு டெக்னீஷியன், அவர் மொரட்டு டெக்னீஷியன் ஆரம்பிச்சிட்டாரு மீட்டரை சுற்றுறதுக்கு. சுற்றிட்டு இருக்காரு. என் கடைக்குட்டி பையன் தான் நோண்டிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நானும் நோண்டுவேன்னு உட்காந்து நோண்டிட்டு இருக்காரு. நம்ம ஆம்பை பார்க்கலாம். 1 2 3 4 5 6 ஆம்ப் வந்து நம்மளுடைய ஆம்ப்பு தான் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். இதில் 6 ஆம்ப்பு.
ஆமாம் இதுலேயே அகுஜா ஆம்ப் வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இது ஆராய்ச்சிக்காக இந்த ஆம்பை வாங்கினோம். அது இன்னும் தூங்கிட்டே இருக்கு. அதாவது இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் ஆடியோ ஆம்ப் அது எப்படி இருக்கும், நம்மளுடைய ஆம்ப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அது தெரிஞ்சுக்கிறது. ஜஸ்ட் கிராஸ் செக். இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அதாவது நமக்கு ஒரு 350 வாட்ஸ் ஆம்ப். இது ஓல்டு டைப். ஏன்னா ஓல்டு டைப்பில் வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நிறைய அப்டேட் வந்துருச்சு, பட் ஷார்ட் ஆக்கிட்டாங்க. அந்த பழைய விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அழைப்பு மணி வந்துருச்சு. பழைய விஷயத்தில் அப்படின்னு அதுக்குள்ளே யாரும் அழைப்பு மணி வந்துருச்சு. அது போயிட்டு போய் வச்சு விடுங்க, அவர் கிடக்குறாங்க அப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது உனக்கு கூப்பிட்டான்னு யாருக்கு தெரியும்? வாலிபாய் ஐயோ எடுத்து பாருங்க சாமி. அதாவது நண்பர்களே, அதாவது பழைய டைப் ஆம்பில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இதோட ஆடியோ எப்படி இருக்கும், அதோட ஆடியோ ஆமாம், நீ இதில் நிறைய கண்ட்ரோல் இருக்குது. இப்போலாம் 2 கண்ட்ரோல்லேயே முடிச்சிடுறாங்க. இது வந்து பழைய டைப் மாடல். ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆம்ப் வச்சுருக்குறோம். ஆடியோ இதுவும் பாடிட்டு இருக்கு. எதுக்குன்னா மானிட்டருக்கு போட்டு வச்சுருக்கோம். எந்த ஸ்பீக்கர்லேயும் மானிட்டருக்கு போட்டு வச்சுருக்கோம். எதுக்குன்னா சரி இருக்கட்டும், அது ஒரு நமக்கு என்னென்னா ஒரு மானிட்டருக்காக போட்டு அது ஏன் சும்மா இருப்பாங்க பாடிட்டு இருக்கு. அதாவது பெரிய பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு ஆம்பை பிரித்து, மேலே 2 பாக்ஸுக்கும் ஒரு ஆம்பை பிரித்து, அங்கே 2 பாக்ஸு, அதுக்கு கீழே 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அல்லி தனித்தனியாகவே பிரித்து ஆம்பை போட்டு சொல்ல போனால் ஒவ்வொரு பெட்டிக்கு நம்ம வந்து நம்ம இதில் என்னென்னா மைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோ மாஸ்டர் பிராண்டில் வந்து கார்ட்லெஸ் வாங்கியிருக்கிறோம். இது எங்களுடைய என்ன சொல்கிறது சொந்த யூஸ்க்காகவே நாங்கள் வாங்கி காசு கொடுத்து ஓசியில் உனக்கு தருவேன். இந்த தம்பி எடுத்துகிட்டு போ தம்பி, தங்க பிள்ளை நீ வேறு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற, நீ எடுத்துகிட்டு போய் நீ ஆராய்ச்சி பண்ணினா கொடுப்பேன். நீ கொடுத்தா என்னவா இப்போ? ஆமாம் கொடுப்பாரு. நம்மளே தான் கேட்பேன், நீ கொடுப்பியாடான்னு கேட்பாங்க. சொல்லக்கூடாது, அடி விச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது கிடையாது, பட் இல்லை காசு கொடுத்து வாங்கிட்டது நம்மளே வாங்கியிருக்கிறோம். ஆனாலும் கம்பெனிக்கார வேறமா நம்ம உரிமை கொண்டாட முடியாது இல்லையா? காசு கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அது நம்மளுது. கம்பெனிக்காரெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அதாவது நண்பருக்கு இது வந்து மிக்சர் வந்து நாங்கள் வந்து இது எத்தனை சேனலில் 14 சேனல் மிக்சர் வந்து ஆரம்பிச்சிட்டேன். நீ திருக்குடா, நீ சுத்துக்கு நின்றுணும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 சேனல் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நாங்கள் மைக்கு மட்டுமே 5 சேனல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். 2 கார்ட்லெஸ். பேச விட்றா சும்மா, நானே ஏதோ மூச்சு இரண்டா. சரிவா நண்பர்களே, அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு, அவர் வேலையை பார்க்கணுன்ட்டு. ஏன்னா அவர் திருக்கிறதுக்கு தூக்குனா தான் திருக்கு வராமல். ஸோ அதனால் இதான் நண்பர்களே, கண்டிப்பாக வந்து இதோட ஆடியோ வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ காப்பிரைட் வருமாங்கிறது தெரியல, லைட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கண்டிப்பாக பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் தவறுதலாக பேசியிருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட முயற்சி. நாங்கள் பண்ணணும், ஒரு பிஎஸ் சிஸ்டம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம், 2வது ஃபங்க்ஷன். ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் டெய்லி இந்த மிஷின் வாழ்க்கை மாரி ஓடிக்கிட்டே இருக்கோம். நைட்டு பகல் ஓடிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ் சிஸ்டத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக கிடச்சிது. இந்த பாட்டை கேட்கும்போது பா என்ன பைப்பா நடிக்கிறீங்க போங்க. வீட்டில் கொண்டு உருவத்தையே அதுக்கு அதுதான் நீ உட்காரு நோண்டு. நண்பர்களே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மணியை ஆட்டி விட்டு போயிருங்க சார், இதை தட்டி விட்டு போயிருங்க பெல் பட்டனை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ வந்து நாங்கள் வந்து நண்பர்களே ஒரு 2-3 செகண்டுக்கு வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் சாங்கு. இப்போ வந்து நம்ம வந்து சாங் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறோம். இதில் காப்பிரைட் இஷ்யூ வருமானு தெரில. ஸோ அதனால் நம்ம வந்து ஷார்ட்டாக கட் பண்ணுறோம்.